லிஸ்ட்டில் டூப்ளிகேட் இருக்கும். பட் செட்டில் ஒரு வேல்யூ ஒரே வாட்டி தான் இருக்கும். இந்த வீடியோவில் பைத்தான் செட் கான்செப்டை தமிழில் அதுவும் மின்னல் வேகத்தில் கற்றுக்க போகிறோம். நம்ம பைத்தான் செட்டை டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா பைத்தானில் யூனிக் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போது இதுதான் வந்து பைத்தான் செட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போது 1, 2, 2, 3, 3, 4, 4 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்படி நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம செட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. அது எரரும் தராது. பட் அது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிடும். 1, 2, 3, 4 அப்படின்னு மாற்றிக்கும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட். யூனிக் வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணும். டூப்ளிகேட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் போயிடும். எந்த எரரும் வராது. அடுத்து வந்து ஆர்டர் கேரண்டி கிடையாது. என்ன மீனிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து 1, 4, 3, 2, 5 அப்படின்னு இருக்குது செட்டு. இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டு கன்வெர்ட் பண்ணுன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு மாற்றிடும். அது ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கும். இது இன்னொரு பாயிண்ட். அடுத்து வந்து மியூட்டபிள். அதாவது வந்து செட்டை நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ 1, 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 1, 4ன்னு மாற்றலாம். ஓகேவாங்க? இல்லை இன்னொரு வேல்யூ கூட ஆட் பண்ணலாம். 4, 6ன்னு ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகேவா? இதனோட சின்டாக்ஸ் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். வேர் செட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். அதில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதுதான் வந்து செட்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை டைப் செக் பண்ணிங்கன்னா இப்போ டைப் அப்படின்னா என்ன டைப்புன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது என்ன மாதிரி டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்ட்ரிங் ஃப்ளோட்டு அது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ நான் வேர் செட்னு கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். டிக்ஷனரின்னு பிரிண்ட் பண்ணும். டிக்ஷனரின்னு இப்போ டிக்ஷனரின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து டிக்ஷனரிக்கு இப்படி தான் இருக்கும், செட்டுக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது அது எப்போ இது வந்து செட்டாக மாறும்னா இப்போ வேர் செட் ஈக்குவல் டு 1, 2, 3 ரிப்பீட் பண்ணலாம். 2, 4, 4, 7, 8, 7, 9 அண்ட் 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ செட் ரெடி. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். வேர் செட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வேர் செட் அப்படின்னு கொடுக்குறேன். வேர் செட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பிரிண்டாக இருக்குது? 1, 2, 3, 4, 7, 9. நான் என்ன கொடுத்தேன்? 1, 2, 2, 4, 7, 9, 3 கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட்ஸ் எல்லாம் 2 ரிமூவ் ஆகிடுச்சு, 4 ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆர்டராகவும் கிடச்சிருச்சு. 1, 2, 3, 4, 7, 9. இப்போது இதனோட டைப் செக் பண்ணோம்னா இப்போ டைப் வேர் செட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா செட். இது ஆட்டோமேட்டிக்காக செட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக எப்படி செட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட். ஓகேவா? அடுத்து வந்து இதனோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா வாட்ஸ்அப் குரூப். இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆட் பண்ண மெம்பரை நீங்கள் திருப்பி ஆட் பண்ண முடியாது. அதுதான் செட்டு. டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது, ரிமூவ் பண்ணிடும். சரிங்களா? நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது ஆட் ஆகாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு தான் சொல்லும். ஆல்ரெடி அந்த யூசர் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகேவாங்க? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த வாட்ஸ்அப் இந்த செட்டை பேஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்து வந்து அதில் நிறைய ஆப்ரேஷன் நாம் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேர் செட்டில் என்ன இருக்குது வேல்யூஸு 1, 2, 3, 4, 7, 9 இருக்குது. இப்போ எனக்கு வந்து 5 ஆட் பண்ணணும். வேர் செட் ஆட் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? வேர் செட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா 1, 2, 3, 4, 5, 7, 9 ஆட்டோமேட்டிக்காக அது அரேஞ்ச் பண்ணிடுச்சு. அசெண்டிங் ஆர்டரில் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும். 9ங்கிற எலமெண்ட் ரிமூவ் பண்ணு வச்சுக்கோங்களேன். வேர் டாட் ரிமூவ் 9 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி செக் பண்ணலாம்னா வேர் செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு 7 மட்டும்தான் இருக்குது. 9 ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து ரிமூவ். அதே வந்து லென்த்து அதான் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் 2, 4, 6 அதான் லென்த்துன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து இப்போது அது 1000, 100 crore வேல்யூ இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து
லென்த் லேன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வேர் செட்டை பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் லென்த் கிடச்சிரும். 6 லென்த் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது உங்கள்கிட்ட. ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து சம் வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5 சம்திங் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஷாப்பிங் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு டூப்ளிகேட் வேல்யூ வச்சுக்கலாம். 7 வச்சுக்கலாம். 8, 8 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கமா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஷாப்பிங் லிஸ்ட்டில் டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது. இதை நான் அப்படியே செட்டுக்கு மாற்றணும். செட்டுக்கு மாற்றினா என்ன ஆகும்? இது டூப்ளிகேட்லாம் ரிமூவ் ஆகிடும். எப்படி செட்டுக்கு மாற்றலாம்னா செட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் லிஸ்ட் நீங்கள் டைரெக்டாக ஷாப்பிங் லிஸ்ட் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தனா இது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டாக மாறிடுச்சு. இது சாரி லிஸ்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டாக மாறிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 3, 5, 7, 8, 65, 67 இப்போது டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஒன்லி ஒன்ஸ் அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் செட். ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணலாம், லென்த்து கண்டுபிடிக்கலாம், லிஸ்ட்டும் வந்து லிஸ்ட்லேருந்து செட்டுக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்போது ஒரு போனஸ் பாயிண்ட் என்னென்னா என்ன டிஃப்ரென்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, என்ன லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு ஒன்று தான், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு சொல்ல தெரியணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். டூப்ளிகேட்ஸ்னால் இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இப்போது இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஷாப்பிங் லிஸ்ட் இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் 777 இருக்குது, 88 இருக்குது. அதே வந்து செட்டில் நம்மளுக்கு எந்த டூப்ளிகேட்ஸுமே கிடையாது நம்ம செட்டுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ என்ன பண்ணுன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து லிஸ்ட்டில் அலோவ் பண்ணும், பட் செட்டில் அலோவ் பண்ணாது. அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வேல்யூஸ் எப்படி போடுறீங்களோ அது அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3, 5 இருக்குது, 7 இருக்குது, 67, 65 இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஆனால் செட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும். அந்த ஆர்டரை இது மாற்றிடும். சரிங்களா? அதே மாதிரி மியூட்டபிள்னு சொல்கிறாங்க. மியூட்டபிளுக்கு என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூஸ் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட்லேயும் மாற்ற முடியும், செட்லேயும் மாற்ற முடியும். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்டர்வியூவில் மோஸ்ட்லி இதை கேட்பாங்க. அடுத்து வந்து இதுதாங்க பேசிக்கான லிஸ்ட்டு அண்ட் தென் செட்டுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போது இதை யூஸ் பண்ணி நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்ட் இருக்குது, சாரி யூஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட், ப்ளீஸ் ட்ரை டு லாகின் அந்த மாதிரி நம்ம மெசேஜ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு. இந்த மாதிரி நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பைத்தானில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸு தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon.